வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூரில் நடைபெற்ற டிவிகே பேரணியில் 41 பேர் உயிரிழந்த துயரமான கூட்ட நெரிசல். காவல்துறையினர் உளவுத்துறையை திறம்பட பயன்படுத்த தவறியதையும் பெருமளவிலான அமைதியற்ற கூட்டத்தை நிர்வகிப்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. இந்த சம்பவம் திட்டமிடல் மற்றும் நிகழ்நேர பதிலளிப்பில், குறிப்பாக பெரிய பொதுக்கூட்டங்களை எதிர்பார்ப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் கடுமையான குறைபாடுகளை அம்பலப்படுத்தியது. இந்த துயரத்தை தடுப்பதில் புலனாய்வு பிரிவு இன்னும் முன்கூட்டியே பங்களித்திருக்க முடியும் என்பதை நிலைமையை நன்கு அறிந்த அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். நிகழ்வுக்கு முன்பே எச்சரிக்கை அறிகுறிகள் தெளிவாக தெரிந்ததாகவும், வேலுசாமிபுரத்தில் பெருகிவரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதை காவல்துறை உணர்ந்தவுடன் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பேரணியை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். இருப்பினும் அந்த முக்கியமான முடிவு ஒருபோதும் எடுக்கப்படவில்லை. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான இறுதி பொறுப்பு காவல்துறையினரிடமே உள்ளது என்பதை மூத்த அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இருப்பினும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் பயிற்சி தொகுதி கூட்டக் கட்டுப்பாடு என்பது ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு என்பதை வலியுறுத்துகிறது. பயனுள்ள மேலாண்மைக்கு அமலாக்க நிறுவனங்கள் மற்றும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களிடையே ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது. பெரிய பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன் அதிகாரிகள் பொதுவாக பல காரணிகளை மதிப்பிடுவார்கள். எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் அளவு, இடத்தின் பொருத்தம், போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு மற்றும் அவசர சேவைகளுக்கான அணுகல். இந்த நடவடிக்கைகள் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதையும் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு தயாராக இருப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. ஒழுங்கை அமல்படுத்துதல், வரம்புகளை நிர்ணயித்தல் மற்றும் அபாயங்களை நிர்வகித்தல் ஆகியவற்றுக்கு காவல்துறை பொறுப்பாக இருந்தாலும், ஏற்பாட்டாளர்கள் துல்லியமான அட்டவணைகளை வழங்குவதன் மூலமும் கூட்டத்தை கட்டுப்படுத்த உதவுவதன் மூலமும் கழிப்பறைகள், குடிநீர் மற்றும் மருத்துவ உதவி போன்ற அத்தியாவசிய வசதிகளை உறுதி செய்வதன் மூலமும் ஒத்துழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கரூரில் இந்த ஒருங்கிணைப்பு முற்றிலும் இல்லை. பாதை அல்லது நேரம் குறித்த தெளிவான விவரங்களை டிவிகே பகிர்ந்து கொள்ள தவறியதாக கூறப்படுகிறது. இதனால் காவல்துறையினர் தயாராக இல்லை. கூட்டத்தின் கட்டுக்கடங்காத நடத்தையால் ஏற்பாட்டாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பு இல்லாதது மேலும் அதிகரித்தது. பல ஆதரவாளர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டனர், மேலும் கட்சித் தலைவர்களால் அவற்றை நிர்வகிக்க முடியவில்லை. குடிநீர் பற்றாக்குறை மற்றும் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாததால் குழப்பம் மேலும் மோசமடைந்தது. நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவசரகால அணுகல் வழிகளும் தடுக்கப்பட்டன. இது பேரணிக்கு இடையூறாக இருந்தது. ஆம்புலன்ஸ்கள் தேவைப்படுபவர்களை அடைய சிரமப்பட்டன. மேலும் சில சந்தர்ப்பங்களில் அவசரகால வாகனங்களை பேரணிக்கு இடையூறாக கருதிய கட்சி உறுப்பினர்களால் ஓட்டுநர்கள் தாக்கப்பட்டனர். அவசரகால வழித்தடங்களை திறந்து பராமரிக்கத் தவறியது துயரத்தின் அளவை அதிகரித்தது. ஒரு மூத்த அதிகாரி பின்னர் வெளிப்படுத்தினார், நிலையான நெறிமுறையின்படி ஆபத்துக்கான அறிகுறிகள் இருந்தால் மாவட்ட காவல்துறைக்கு நிகழ்வை நிறுத்த அதிகாரமுள்ளது. விஜய் வந்தபோது பேரணியை நிறுத்துவது குறித்து விவாதங்கள் நடந்தன. ஆனால் கூடுதல் டிஜிபி சட்டம் மற்றும் ஒழுங்கு தேவிச்சன் தேவாசீர்வாதம் விளக்கியது போல் கூட்டத்தின் நிலையற்ற மனநிலை அதை ஆபத்தானதாக மாற்றியது. காவல்துறையினரை விட 60க்கு 1 என்ற எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. மேலும் நிகழ்வை நிறுத்துவதற்கான எந்தவொரு முயற்சியும் வன்முறையை தூண்டியிருக்கலாம். நிகழ்விற்காக பயன்படுத்தப்பட்ட மனிதவளமும் கேள்விகளை எழுப்பியது. டிவிகே இன் 10,000 பங்கேற்பாளர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் காவல்துறை 20 பேருக்கு 1 அதிகாரி என்ற விகிதத்தை பராமரித்தது. அடர்த்தியான கூட்டத்திற்கு வழக்கமான 1 மணி 50 நிமிடம் விட சிறந்தது. இருப்பினும் ஆதரவாளர்களின் வாக்குப்பதிவு மற்றும் ஆற்றலை கருத்தில் கொண்டு இது கூட போதுமானதாக இல்லை. உள்ளூர் காவல்துறையில் சுமார் 1000 பணியாளர்கள் மட்டுமே உள்ளனர். இதுபோன்ற பாரிய கூட்டங்களை நிர்வகிக்கும் அவர்களின் திறனை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. கரூர் சோகம் முந்தைய டிவிகே பேரணிகளுடன் பார்க்கும்போது மேலும் சூழலை பெறுகிறது. அவை ஏற்கனவே எச்சரிக்கை அறிகுறிகளை காட்டின. நாமக்கல், திருச்சி மற்றும் திருவாரூரில் கூட்டத்தை நிர்வகிக்க தவறுதல், ஒருங்கிணைப்பு இல்லாமை மற்றும் காவல்துறையின் செயலற்ற தன்மை போன்ற ஒத்த பிரச்சினைகள் தெளிவாக தெரிந்தன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் டிவிகே ஆதரவாளர்கள் விதிகளை மீறினர். அட்டவணைகள் புறக்கணிக்கப்பட்டன. கூட்டக் கட்டுப்பாடு கிட்டத்தட்ட தோல்வியடைந்தது. கரூரில் ஏற்பட்ட பேரழிவு திடீர் விபத்து அல்ல,
மாறாக காலப்போக்கில் மீண்டும் மீண்டும் தடுக்கக்கூடிய தோல்வி என்பதை நிரூபிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.